எக்ஸோ பிளானட் இந்த வேற்றுலகம் சொல்லப்படக்கூடிய எக்ஸோ பிளானட்டை புதுசாக ரீசெண்டாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நியூஸை நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அது மோஸ்ட்லி யார் கண்டுபிடிச்சதா இருக்கும்? ஒரு பக்கம் நாசாவுடைய சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுங்க இப்போ புதுசாக ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளானட்டை ஏலியன் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. என்னப்பா ஏலியன் பிளானட்டா? இவ்வளோ நாள் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பஞ்சாயத்தே பல வருஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக சயின்டிஸ்ட்டுங்க ஏலியன் வாழக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கூடவே நம்ம சயின்டிஸ்ட்டுங்க எப்படி அந்த எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க, அந்த பிளானட்டை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஆர்வமும் உங்களுக்கு வந்திருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறேன், ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் ஒரு லெபார்டரி இருக்கு. அதோட பேரு PRL அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி அப்படிங்கிறது தான். இது ஏதோ அமெரிக்கா மற்றும் சீனா, ரஷ்யா மாதிரியான விண்வெளி துறையில மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டரை பத்தி நான் சொல்லல, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெபார்டரியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளுடைய பிரதான நோக்கமே நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே, அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்கள் சம்பந்தம் ரிசர்ச் பண்றது தான் இவங்களோட முக்கிய வேலையாவே இருந்துட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுங்க தான் இப்போ புது எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சு அது சம்பந்தமான விஷயங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது உலகம் முழுக்க இன்னைக்கு பல எக்ஸ்பர்ட்டுகளை இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை தான் நம்ம விஞ்ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க கண்டுபிடிச்ச அந்த புதிய எக்ஸோ பிளானட்டுக்கு இப்போதைக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா TOI 6038AB அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு சூரியனை சுத்தி வரத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த கிரகமும் ஒரு சூரியனை சுத்தி வரதான் செய்யுது. அப்படி சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் கூட ரொம்ப வினோதமாகவும் நம்ம சூரியனை விட பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா தான் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை ஒரு F டைப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம சூரியனுடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5500 இருந்து 5700 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது. ஆனா அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 6500 இருந்து 7500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதா இருக்குதுன்னு சொல்றாங்க. கூடவே நம்ம சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பத்தை விட அளவுக்கு அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாகவும் அதிக பிரைட்னஸ், அதாவது வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த F டைப் நட்சத்திரங்களை எல்லோ அண்ட் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப நம்ம சூரியனுடைய அந்த டைப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்க மனசுல வந்திருக்கலாம். நம்ம சூரியனுடைய அந்த நட்சத்திரத்தோட டைப் அப்படிங்கிறது G டைப் நட்சத்திரம். ஸோ இந்த G டைப் நட்சத்திரங்கள் எல்லாமே எல்லோ ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அது என்னப்பா இத்தனை டைப் ஆஃப் நீ சொல்லிட்டு இருக்க, அப்போ எத்தனை வகையான நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இப்போ உங்க மனசுல வந்திருக்கலாம். பொதுவாகவே நட்சத்திரங்களை பல டைப் ஆஃப் வந்து பிரிச்சிருக்காங்க. அதோட டெம்பரேச்சர், அதோட நிறம், இது எல்லாத்தையும் வச்சு அதை வகைப்படுத்திருக்காங்க. அது சம்பந்தமா நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க, கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் நட்சத்திரங்களுடைய டைப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரி, மறுபடியும் அந்த எக்ஸோ பிளானட் கிட்ட வருவோம். இந்த எக்ஸோ பிளானட் அதோடைய சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா? நம்ம பூமியோடைய நாட்கள் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரகம் அதோட சூரியனை ஒரு தடவை சுத்தி முழுசா வள வர்றதுக்கு 5 இருந்து 6 பூமி நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப அதிவேகத்துல அதோட சூரியனை இந்த கிரகம் சுத்தி வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண நம்ம விஞ்ஞானிகள் அந்த கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகத்தோட ஒத்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணாங்க. அதுல இந்த கிரகத்தை சப் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. சனி கிரகத்துக்கு ஒரு துணை கிரகமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுங்க சொல்ல வராங்க. என்னப்பா சனி கிரகத்துக்கு துணை கிரகம் மாதிரி, அப்போ
இதுக்கும் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்ல. சனி கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் 2வது மிகப்பெரிய ஒரு கிரகமாக இருக்கிறது நம்ம எல்லாம் பல பேருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த கிரகமும் ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகம் தான். சனி கிரகத்துக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகமாக இருக்கிறதுனால அதோட சைஸை வச்சு சனி கிரகத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்றாங்க. இந்த கிரகத்தோட பிரம்மாண்டத்தை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையா நம்பர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமியோட மாசை விட இந்த கிரகத்தோட மாஸ் அப்படிங்கிறது 78.5 மடங்கு அதிகம். அதே நேரத்தில் இதோட ரேடியேஷன் அப்படிங்கிறது 6.41 மடங்கு பூமியை விட அதிகம். அதே மாதிரி நம்ம சேட்டனுக்குள்ள பூமியை வந்து எத்தனை பூமியை போட்டு அடைச்சு வச்சலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 764 பூமியை நம்ம சேட்டன் கிரகத்துக்குள்ள போட்டு அடைச்சு வச்சலாம். அவ்வளோ இடம் வந்து நம்ம சேட்டன் பிளானட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமான கிரகம். அதுவே இந்த எக்ஸோ பிளானட்டுக்குள்ள எத்தனை பூமியை போட்டு அடைச்சு வச்சிடலாம் தெரியுமா? கிட்டத்தட்ட 263 கிரகங்களை எர்த்தை வந்து அந்த கிரகத்துக்குள்ள போட்டு அடைச்சு வச்சலாம். ஸோ இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் சேட்டனுக்கும் இந்த கிரகத்துக்கும் அந்த சைஸ் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அண்ட் நம்ம பூமியை விட இந்த கிரகம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சரி, இந்த கிரகம் என்ன மாதிரியான ஒரு டைப் ஆஃப் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம பூமி வந்து ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய டெரேஷியல் பிளானட்டா இருக்கு. அதுவும் அதிக பாறைகள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதிகளாக இருக்கு. அதே மாதிரி இந்த பிளானட்டும் ஒரு சாலிட் ராக் பிளானட்டா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து கெஸ் பண்றாங்க. அதாவது அதிகமான பாறைகள் இருக்கக்கூடிய கடினமான பாறைகள் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சயின்டிஸ்டுங்க. இந்த கிரகத்தை தாண்டி அடுத்தடுத்த கிரகங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸையும் ஒரு தியரியாவும் முன் வச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த கிரகத்தோட தன்மை, அதுக்கப்புறம் அதோட ஆர்பிட் பீரியட், இது எல்லாத்தையும் வச்சு சயின்டிஸ்டுங்க இந்த கிரகம் கண்டிப்பா அதோடைய சூரியனை சுற்றி வர்றதை வச்சு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்மளோட எர்த்தை தாண்டி ஜூபிட்டர், சேட்டன், அதுக்கப்புறம் நெப்டியூன், யுரேனஸ் இந்த மாதிரி எப்படி வாயு கிரகங்கள்லாம் சேர்ந்த ஒரு கூட்டத்தில் நம்ம பூமியும் ஒரு சாலிட் ராக் பிளானட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரகத்துக்கு அடுத்தபடியாக இன்னும் கேஸ் பிளானட்கள் சிலது இருக்கலாம். அந்த கேஸ் பிளானட்டோட மத்தியில் இதுவும் ஒரு கிரகமாக அந்த இடத்துல அந்த மத்தியில் அந்த கூட்டத்தில் ஒரு கிரகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக நம்ம சயின்டிஸ்டுங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கிரகம் தனியாக அதோட சூரியனை சுற்றி வரல. நம்ம சோலார் சிஸ்டத்தில் எப்படி மற்ற கிரகங்கள் சுற்றி வருதோ அதேமாரி ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 கிரகத்தோடு சேர்ந்து இந்த கிரகமும் சுற்றி வந்துட்டு இருக்கு அந்த சோலார் சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்ல வராங்க. சொல்லப்போனால் ஒரு சோலார் சிஸ்டம் புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது விண்வெளி துறையில் நம்ம இந்திய சயின்டிஸ்டுங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இருந்தாலும் இந்த கிரகத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருந்தும் இது எதுக்கு ஏலியன் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் பொதுவாகவே நம்ம பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பூமிக்கும் எந்த ஒரு தொடர்பும் சம்மந்தமும் இல்லாத ஒரு விஷயத்த ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே. அந்த வகையில் இதுவும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்ம பூமிக்கும் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் சம்மந்தமில்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அதனால நார்மலாக வேற்று உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம, அதாவது எக்ஸோ பிளானட் மென்ஷன் பண்ணாம ஏலியன் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பெருசாக அந்த ஏலியன்ஸ் இருக்க கண்டுபிடிச்சிட்டாங்க, வேற எதையும் வித்தியாசமாக எதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்கலாம் கிடையாது. சிம்பிளாக எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது போல இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு அந்த பிளானட்டை பத்தியும் அதோட நட்சத்திரத்தை பத்தியும் இதை எப்படி நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனா இந்த மாதிரி வேற்று உலகங்களை எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுனால மனித குலத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? அது எதுக்கு தேவையில்லாம நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேவையில்லாம நேரமும் பணமும் தானே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பயனும் அதே நேரத்தில் நிறைய விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய 4 விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், பிளானட்டரி ஃபார்மேஷன், அதாவது கிரகங்கள் உருவாகக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி புது எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பூமி எப்படி உருவாச்சு, நம்ம பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களும் இந்த சோலார் சிஸ்டத்தில் எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு தியரி வந்து ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருக்கு. அதுல முதல்ல உருவானது ஜூபிட்டர் தான். அதுக்கப்புறம் சேட்டன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டா வந்து தெரியாது இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த எக்ஸோ பிளானட்டோட ஆர்பிட்டட் பீரியடோட அதே மாதிரி ஒரே ஆங்கிளில் அதோடைய சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம பூமி வந்து ஒரு தடவை சூரியன் முழுசா சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகும். ஆனால் சேட்டன், ஜூபிட்டர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நெப்டியூன், யுரேனஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஜூபிட்டர் ஒரு தடவை சூரியன் முழுசா சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அதே அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஜூபிட்டருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சேட்டன் எடுத்துக்கிட்டோம்னா அது 29 வருஷம் ஆகும் பூமியோட நாட்கள் படி சூரியனை முழுசா சுற்றி வர்றதுக்கு. ஆனால் இந்த 2 கிரகங்களும் நம்ம பூமி ஒரு தடவை முழுசா தன்னைத்தானே சுற்றி முடிக்கிற நேரத்தை விட ரொம்ப கம்மியான நேரத்தில், கிட்டத்தட்ட 10 to 11 மணி நேரத்துக்குள்ளேயே
முழுசா தன்னைத்தானே சுத்திரும். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் அதோடைய ஆர்பிட் பீரியட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கு. அதோட சுற்றுவட்ட பாதைகளும் வித்தியாசமாக இருக்கிறதுனால இது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட அந்த ஆர்பிட் பீரியட் சுற்றுவட்ட பாதையை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட மற்ற எக்ஸோ பிளானட்ல வந்து இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வேற்று உலகம் சம்பந்தமான ரிசர்ச்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. மூணாவது ரீசன் எவல்யூஷன், அதாவது பரிணாமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அது மனிதனுடைய பரிணாமமா உயிர்களுடைய பரிணாமமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது கிரகங்களுடைய எவல்யூஷன். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த மாதிரி அதோட பரிணாமம் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சு அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம பூமியை தாண்டி நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்களை ரிசர்ச் பண்ணும்போது கடைசியாக இருக்கக்கூடிய காரணம் ஒரு எக்ஸோ பிளானட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எக்ஸோ பிளானட் எவ்வளவு தொலைவில் இருக்கு, அங்க நம்ம போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு வருடங்கள் ஆகும், எப்படி போய் சேரலாம், இப்படி எல்லா விஷயங்களும் இந்த எக்ஸோ பிளானட் சம்பந்தமான ரிசர்ச் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த காரணங்களை 4 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 4 தாண்டி இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தால தான் முக்கியமாக இருக்கக்கூடிய 4 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 4 ரீசன்ஸை மையமாக வச்சு தான் நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுங்க எல்லாருமே வேற்று உலகங்களை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் ரொம்ப வருஷமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு கண்டுபிடிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. பட் ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் பல கட்ட ஆராய்ச்சிகள் நம்மளோட விஞ்ஞானிகள் பண்ணுறதுக்கு தயாராகிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான வேலைகளும் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதே நேரத்தில் மற்ற வீடியோஸை பார்க்கணும், தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் ஆசைப்பட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.